இணைந்து நடத்தும் நல்லிணக்க விழா மற்றும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு. இந்த அருமையான நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் பல்வேறு சங்கங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் ரோட்டரி நண்பர்களையும் தலைவர்களையும் செயலாளர்களையும் வருக வருக என வரவேற்று டிஜிஇ வி சுரேஷ் அவர்களை என மேடைக்கு வரவேற்கிறோம். மற்றும் சீனியர் பிடிஜி பாண்டியன் சார் அவர்கள் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டி சிவகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு விருந்தினர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு விருந்தினர் ஹாஜி மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய செயலாளர்கள் காலர் அணிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அளித்த மாவட்டத்திற்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் நிகழ்வு நன்றி. இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் முன்னாள் ஆளுநர் பாண்டியன் அவர்களே, வருங்கால ஆளுநர் சுரேஷ் அவர்களே, நமது ஆளுநர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 5 மணிக்குள்ளில் வந்து விடுவார்கள். மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் ஸ்ரீ கமலகாந்த தாசா இஸ்கான் கோயிலின் வேலூர் தலைவர் மற்றும் பால்சன் ஜியான் ஹை சர்ச் ஹாஜி அப்பாஸ் சிராஜி கரஸ்பாண்டன்ட் மதராசி பிரதன் வெல்லூர் மற்றும் இச்சங்கத்தின் தலைவர்கள், எங்கள் சங்கத்தின் தலைவர் அப்துல் ஷுக்கூர் மற்றும் வந்திருக்கும் தலைவர்கள், செயலாளர், பொறுப்பாளர்கள் மற்றும் வந்திருக்கும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அனைவரையும் எங்களுடைய அக்காட் சங்கத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு ஆளுநர் அவர்கள் திருவண்ணாமலையில் போன வாரம் செய்யும் பொழுது மிக அருமையான ஒரு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. இதேபோல் 3 மத தலைவர்களை கூப்பிட்டு நமது மத நல்லிணக்கம், ஒற்றுமை, ரோட்டரி என்பது நாம் எடுத்துக்காட்டாக எல்லோருக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அதனுடைய அடிப்படையில் நாம் இதை ஏற்பாடு செய்துள்ளோம். மாவட்ட ஆளுநர் போன வாரம் ஆம்பூரில் நடந்த பொழுது நான் சென்றிருந்தேன் ஆளுநருடன். இதேபோல் அவர்களும் மிக அருமையாக செய்தார்கள். இன்று நாம் வேலூரில் இருக்கும் 25 சங்கங்கள் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் வந்திருக்கும் பொறுப்பாளர்கள், தலைவர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அக்காட் சங்கத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இடம் சார்ந்தேன். நன்றி, வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் அக்காடின் சாசன தலைவர் டாக்டர் டி சிவகுமார் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக விழா பாராட்டுரை ஃபெலிசிட்டேஷன் பை. இந்த விழாவை அருமையாக ஏற்பாடு செய்துள்ள அக்காட் ரோட்டரி சங்கத்திற்கும் மற்றும் மாவட்டம் திருப்பூர் பிரிவுக்கும் என்னுடைய நன்றிகளுக்கு வழங்கிக் கொள்கின்றேன். இந்த விழாவை தலைமையேற்று பொறுப்பேற்றிருக்கும் நமது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பரணிதர் அவர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கும் ஸ்ரீதர் பலராமன் அவர்களே, வந்துள்ள இனிய நண்பர் விருந்தோம்பலுக்கு கைசேர்வு பெற்ற டிஜி சுரேஷ் அவர்களே மற்றும் இந்த விழாவை ஒருங்கிணைப்பாளராக இருந்து அனுபவம் மிகுந்த நண்பர் டாக்டர் சிவகுமார் அவர்களே, கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்துள்ள கமலகாந்த தாசா மற்றும் ரெவரண்ட் எஸ் பால்சன், ஹாஜி அப்துல் சிராஜி அவர்களே மற்றும் சங்கத்தின் தலைவர் நமது அப்துல் ஷுக்கூர் அவர்களே மற்றும் வந்துள்ள இந்த ஆண்டு தலைவர்கள், வருங்கால ஆண்டு தலைவர்கள், ரோட்டரியின் பால் அதிக ஈடுபாடு கொண்டு கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இனிய
மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரை கடவுள் படைப்பு ஒன்றுதான். கடவுள் படைப்பில் மூன்றாக பிரிக்கப்பட்டு இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்துவ மதம் என பிரிவிடப்பட்டது. இதை எப்படி பிரித்தார்கள் என்று எடுத்து பாருங்க. கொஞ்சம் முன்போக்கி அதிக பழுதேசம் உள்ள நாடு யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டு வந்துட்டு பட்டடை அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இதில் பார்த்தா அவர்கள் இது சுதாரம் செய்யக்கூடிய போது அவர்களுக்கு வயிறு கொடுப்பார்கள், நான்வெஜ் அதிக விரும்பி சாப்பிடுவார்கள். அதே போல் முஸ்லீம்கள் எடுத்து பார்த்தால் அதிக முஸ்லீம் இருக்கிறது அரேபியன் கண்ட்ரிஸ். அங்கே வந்து பயிர் விளைவதில்லை. அங்கே இருக்கிற பார்த்தால் பட்டாணி சிக்கன் போன்ற உணவுகளை உண்பார்கள். அடுத்து பார்த்தால் இந்திய பகுதி பார்த்தார்கள். இங்கு அதிகமாக விளைச்சல் இருப்பதால் தாவரத்தில் எல்லா பழசுகளும் இருப்பதால் இங்கு நாம் நம்ம இந்துக்கள் என்ற அந்த அடிப்படையில் பிரித்தார்கள் என்று ஒரு நாள் சத்தியம்மா அவர்கள் உரையில் கூறினார்கள். அதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். நண்பர்களே, எல்லோருக்கும் ரத்தம் சிவப்பு தான், பச்சை சிவப்பு முழுவதுலாம் இல்லை, எல்லோரும் ஒன்றுதான். காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம் வேறு, இந்து வேறு, கிறிஸ்டின் வேறு பிரிவு இல்லை. அந்த பிரிவு இல்லாத காரணம் ஒற்றுமையே. அந்த மத நல்லிணக்க ஒற்றுமை விழாவை வந்து இந்த சங்கம் மிக சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. நண்பர்களை இன்னொரு சூழ்நிலை கூறுகின்றேன். ஏற்கனவே பல கூட்டத்தில் கூறியுள்ளேன். இது நான் கூறவில்லை. நம்ம உலகம் தெரிய மேக்சிமம் நிறைய தெரியாது. 89 1989 நம்ம ரோட்டரி கான்ஃபரன்ஸில் ரஜினிகாந்த் வந்தார். அப்போது உலகில் கூடிய கடைசி வார்த்தை என்னவென்றால், நீங்கள் இருக்கும்போது அதாவது யூரோப்பியனில் பவுன் மாறலாம், அமெரிக்காவில் டாலர்ஸ் மாறலாம், இதில் நமது அரேபியன் கண்ட்ரியில் தினார் மாறலாம், இந்தியாவில் இந்திய ரூபாய் மாறலாம், மலேசிய ரிங்கெட் மாறலாம். ஆனால் நாம் இறந்த பிறகு மாறும் ஒரே காய் என்னவென்றால் அது புண்ணியமன் காய்ந்தால் அந்த புண்ணியமன் காய்ந்தால் நம்ம ரோட்டு இயக்கம் இத்தர கப்பலத்தில் வரவேற்று மிக சிறப்பாக செய்கின்றீர்கள். இது வந்துள்ள 3 விருந்தினர்கள் மத ஜாதி அப்பாற்பட்டு, இந்து முஸ்லிம் அப்பாற்பட்டு நாங்கள் இடத்தில் ஒன்று தமிழர் இந்தியன் வந்துள்ள வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Felicitation by DGE V. சுரேஷ் அவர்கள் மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர் எனக்கு முன்னால் உரையாற்றிய ஆடிட்டர் கே. பாண்டியன் அவர்களே, இன்று சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் நமது ஸ்ரீ கமலகாந்தா தாசா மற்றும் ரெவரண்ட் அவர்களே, மற்றும் இந்த விழாவை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் அக்காட் சங்கத்தின் தலைவர் அப்துல் ஷுக்கூர் அவர்களே, செயலாளர் மற்றும் அதனுடைய முன்னாள் தலைவர்கள் மற்றும் மாவட்ட அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம இந்த மத நல்லிணத்திற்கு முன்னுதாரணம்னா ரோட்டரி மட்டுமே நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். ஏன்னா இந்த ரோட்டரியில மட்டும்தான் எந்த ஒரு மதமோ ஜாதியோ பார்க்காம ரோட்டரின்றதுல ஆணித்தரமா சொல்லலாம். அதே மாதிரி இந்த விழாவை நம்ம தலைமை எடுத்து நடத்துறதுக்கு நமக்கு முழு அதிகாரமும் இருக்கு. ஏன்னா வேற எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அதில் ஒரு பாகுபாடு மற்ற இன வேறுபாடு இருக்கும். நம்ம ரோட்டரியில நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். நம்ம பழகும் போதே ஒரு ரொட்டேரியனா சேரும் போதே நீ முஸ்லீமா, கிறிஸ்டினா, ஹிந்துவா, வேற ஏதாவது கேஸ்டா நம்ம எதையுமே கேட்கறது இல்லை. உனக்கு ரோட்டரியில சேரத்துக்கு கரெக்டான தகுதிகள் இருந்தால் நீங்க சேரலாமே தவிர, ஏன்னா இன்னைக்கு நம்ம இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனே முக்கியமா முன்னெடுத்தது என்னன்னாக்கா, எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு கேஸ்ட் ஃபீலிங்கும் இல்லாம நம்ம ரோட்டரியை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுல அதற்கு இந்த சங்கம் நமது அக்காட் சங்கம் முன்னிறுத்தி இந்த மாவட்டத்துக்கு மாவட்டம் 38 33 அத்தனை தலைவர்களையும் இன்று வரவழைத்து இந்த சிறப்பானது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு இது பண்ணா உங்களுக்கு சொல்றேன், இதுதான் நம்ம ரோட்டரியில் நம்ம செய்யறது. ஏன்னா இன்னைக்கு மாவட்டமே அவர் கருப்பினமா, சவுப்பினமா, இல்ல மோலியாரா நம்ம இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆணித்தரமா சொல்லலாம். அந்த வகையில இந்த சிறப்பானதொரு மத நல்லிணக்கத்திற்கு அழைத்த என்னையும் அழைத்து பெருமைப்படுத்திய நமது அக்காட் சங்கத்துக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நமது ரோட்டரிக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு. அதற்கான தகுதியானவர்கள் எல்லாம் இந்த இப்படி ஒரு மத நல்லிணக்க விழாவை நடத்துவதற்கு நமக்கே தகுதி அப்படி என்பதை மிக ஆணித்தரமாக டிஜி சுரேஷ் அவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் அக்கார் சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு கைத்தட்டி நன்றி தெரியும். அவர் 2 விஷயம் நமக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு. பிளட் டொனேஷன் பத்தி பேசினார் பாருங்க, அத்தனையும் உண்டு. அடுத்ததாக நம்முடைய வருகை புரிந்திருக்கும் வேலூர் இஸ்கான் டெம்பிளின் மேனேஜர் ஸ்ரீ கமலகாந்தா தாசா அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் உத்தரப்பிரதேசிலிருந்து வந்திருக்கிறாரு. இஸ்கான் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து சுற்றி இருக்கிறாரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேச முடியும், பரவாயில்ல நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு அழைச்சிருக்கிறோம். அவரை இந்த விழா ஃபெலிசிட்டேட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். It's a pleasure and honor to be here among the elites and Rotary Club presidents and the vice presidents and all the important people here. And I'm very impressed that the Rotary Club organizes harmony among religions. Though we live in the world of differences and yet we try to harmonize. And I would like to share some insights from Shastra. It is said in Manu Smriti, Kritik Shamo Dhamo Asteya Indriya Dhamaha. And there are 10 symptoms of religion. When anybody says some religious principles or some sort of religion, there are 10 principles which talks about. And anything that comes in alignment, they sanction that as a religion. In any case, we are here at the common ground that everybody wants to love God and have friendship with one another. Though we differ in principles, sometimes we may agree with the principle of, for example, like saving the humanity or saving the animals, and some religion they don't agree with it. But yet the heart is to love God. That one thing we can agree with every religion. They see either Christianity or Hinduism or Islamism. The common ground which we share, that everybody appreciates Krishna, or everybody appreciates Allah, and everybody appreciates somebody who is superior to us, and we would like to surrender to Him. And similarly, there is something called a characteristics of a religion, which is love and friendship. Though we have different colors of dresses, difference in opinions, and difference of presentation, etc., still we are all humans. That's why we say the universal principle is the same, though humans have a different perspective to understand those. So after all, this is a big subject matter. We can't bring it out in a few minutes talk. But I would like to share that which is pleasant to everybody here. That we say, Savai Pumsam Parodharmo Yatho Bhakti Kradokshajit. It is in Srimad Bhagavatam it says, there is dharma for everybody. There is even dharma among the animals. And there is dharma among the humans. But there is something supreme dharma, which is to love God. Savai Pumsam Parodharma, which means the topmost occupational duty is to love God. Then anybody can express that. பால்சன் அவர்கள் ஃபெலிசிட்டேட் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தந்தை மைந்தர் தூய ஆவியரின் திருப்பெயராலே ஆமென். அன்புக்குரியோரே, உங்கள் அனைவரையும் கடவுளின் பெயரால் இந்த வேளையிலே நான் வரவேற்று என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்து
இந்த அரியதொரு வாய்ப்பினை கொடுத்த வெள்ளூர் ரோட்டரி கிளப் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அந்த தோழர் சகோதரர் கிங்ஸ்லி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிக்கின்றேன். நான் சிறு வயதிலிருந்து இந்த ரோட்டரி கிளப்பை குறித்து நான் நன்றாக அறிவேன். இந்த ரோட்டரி கிளப் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் உதவுகின்ற ஒரு நிறுவனமாக இருப்பதை ஏறக்குறைய நான் அறிந்த மட்டிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இதை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அநேகருக்கு வாழ்வளிக்கவும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு தொண்டு நிறுவனமாக இது செயல்படுவதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த சிறப்புக்குரிய நிகழ்விலே பங்கேற்கும்படியாக ஒரு சிறு கதையை நான் சொல்லி இதை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த ரிலீஜியஸ் ஹார்மனி, மத நல்லிணக்கம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு கோயில் 150 புறாக்கள் வசித்து வந்தது. ஒரு பண்டிகை காலம் வந்ததினாலே அந்த ஆலயத்தை, கோயிலை சுத்தம் செய்ய வேண்டும், பெயிண்ட் அடிக்கணும் என்பதற்காக வேலை தொடங்கின உடனே அங்கிருந்த 150 புறாக்களும் பறந்து ஒரு மசூதிக்குள்ளாக தஞ்சம் அடைந்தது. அங்கே சிறிது காலம் வாழ்ந்து அந்த மசூதியிலே ஒரு விழா எடுப்பதற்கான ஒரு ஆயத்த பணிகள் செய்த உடனே மீண்டுமாய் அங்கிருந்த புறாக்கள் எல்லாம் பறந்து கிறிஸ்துவ தேவாலயத்திலே அந்த கோபுரத்தின் மீது போய் அமர்ந்தது. கொஞ்ச நாள் சென்ற பிற்பாடு அங்கேயும் ஒரு விழா வந்தவுடனே மீண்டுமாய் அந்த புறாக்கள் எல்லாம் பறந்து இந்து தேவாலயத்திலே, அந்த சிவன் ஆலயத்திலே வந்து அமர்ந்ததாம். இருந்த ஒரு சிறு பறவை தன் தாய் பறவையிடத்திலே கேட்டதாம், கீழே பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, சலசலப்பு இருக்கிறது. இந்த சிறு பறவை தன் தாய் பறவையிடத்திலே கேட்கிறது, நாம் இப்பொழுது இங்கே இருந்தோம், இதற்கு பிற்பாடு முஸ்லிம் அந்த தொழுகை கூடத்திற்கு மேலாக அமர்ந்திருந்தோம், பிற்பாடு தேவாலயத்தில் இருந்தோம், இப்பொழுது மீண்டும் இங்கே வந்திருக்கின்றோம், நாம் மாத்திரம் இப்படி சுற்றி சுற்றி வருகின்றோம், இந்த மக்கள் ஏன் இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த சிறு பறவை தன் தாய் பறவையிடத்தில் கேட்டதாம். அப்பொழுது அந்த தாய் பறவை சொன்ன ஒரே ஒரு பதில், நாம் எல்லாரும் ஒருமித்து இருப்பதனாலே, ஒற்றுமையாய் இருப்பதனாலே நாம் எல்லாரும் ஒரே இனமாக நாம் சுற்றி வருகின்றோம், நமக்குள் எந்த வேறுபாடும் இல்லை, ஆகையினால்தான் நாம் எல்லாரும் உயர்ந்த கோபுரத்தில் இருக்கின்றோம், கீழே இருக்கின்றார்கள் என்று அதற்கான ஒரு விளக்கத்தை சொன்னதாம். வேதத்திலே ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பிதாவிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்ற ஒரு ஜெபம். எப்படியா ஜெபிக்கின்றார் என்று சொன்னால், பிதாவே, நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் ஒன்றாய் இருக்கின்றது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்பதுதான் இயேசுடைய போதனையே. ஒரு நாளும் மதம் மாறுங்கள் என்று அவர் போதிக்கவில்லை, மனம் மாறுங்கள் என்றுதான் போதிக்கின்றார். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்றுதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகினாலே இயேசுவின் போதனையை இந்த உலக வாழ்விலே செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக கருவியாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிலே உங்களோடு இணைவது பெருத்த மகிழ்ச்சி. நன்றி சொல்லுகின்றேன். கதையை நம்முடைய குழந்தைகளுக்கு கூறுவதை போல அந்த கதை இருந்தாலும் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு கதை, மிக சிறப்பானது ஒரு கதையை கூறி இந்த விழாவை வாழ்த்து நல்கிய ஃபாதர் ரெவரண்ட் எஸ் பால்சன் அவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் ரெக்கார்ட் சங்கம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மத நல்லிணக்க விழாவிற்கு ரிலீஜியஸ் ஹார்மனி கிஃப்டார் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாவட்ட ஆளுநர் 3231 ரோட்டரி பன்னிதன் அவர்களை வரவேற்கிறோம். அவருடன் வருகை புரிந்திருக்கும் மாவட்ட செயலாளர் ரோட்டரி சம்பத் அவர்களை வரவேற்கிறோம். இப்போது தலைவர்களுக்கு மரியாதை செய்ய எமது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் வருகின்றனர். தலைவர்கள் மற்றும்
சற்றே கொஞ்சம் சீக்கிரமாக நம்முடைய வருகை புரிந்திருக்கும் மாவட்ட ஆளுநர் அவர்கள் சார் அன்பை பகிருமாறு சுகர் பாய் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா சார் சார் ஓகே சார். டிஜி வி சுரேஷ் அண்ணா திரும்பினா ஓகே சார். நமது அன்பை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தருமாறு நம் அன்பை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பையும் சகோதரத்துவத்தையும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இனிய மாலை வணக்கம். ஒன்றோடு ஒன்றாக கலந்திருந்து மறைந்த நமது சக தலைவர் பயணிகள் ரோட்டரி கிளப் ஆஃப் கலவை அவர்களுக்கு ஒரு 30 நொடிகள் மௌன அஞ்சலி செய்துவிட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம். நன்றி. எழுச்சியோடும் மத நல்லிணக்கத்துக்காகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய சமூக நல்லிணக்க விழாவின் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கோஆர்டினேட்டர் பெட்சாமன் உடல் சிவகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக குறுகிய நாட்களிலே சிறப்பான ஏற்பாடுகளை செய்த வெள்ளூர் அக்காட் சங்கத்தினுடைய தலைவர் அப்துல் சுக்கூர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து மத நல்லிணக்கத்தை எடுத்துரைத்த கமலகாந்த் தாத்தா அவர்களே, ரெவரண்ட் பால்சன் அவர்களே, ஹாஜி அப்பாஸ் சிராஜ் அவர்களே, நம்ம மாவட்டத்தினுடைய ட்ரெயினர் உடல் பாண்டியன் அவர்களே, டிஜிஎன் உடல் சுரேஷ் அவர்களே, மை டியர் ஷானிங் பிரசிடென்ட்ஸ் ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது அதிகமாக பேசுறதுக்கான நேரம் இல்லை, ஏன்னா இது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த நிகழ்ச்சி நம்ம முடிக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு குறுகிய நாட்களில் இத்தனை பேரை சேர்க்க முடியும் அப்படின்னா அந்த பவர் நம்ம ஷிஃபூர் பாய்கிட்ட தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே இவ்வளோ கேதரிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சின்சியராக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. இதையும் தாண்டி சிங்கப்பூர்லேருந்து அன்பை பாய் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு எல்லாருக்கையும். ஸோ அவருக்கும் நம்ம இங்கே இல்லைனாலும் கூட அந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மாவட்டம் சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாள் நம்ம மாவட்டத்தினுடைய மூன்றாவது நிகழ்ச்சி. ஏற்கனவே நாம் திருவண்ணாமலையில் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம், ஆம்பூரில் நடத்தியிருக்கோம் நம்ம ஆரிஃப் பாய் அண்டு தலைமையில். அடுத்ததாக நம்ம சிவகுமார் அண்டு சுக்கூர் பாய் தலைமையில் இங்கே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நிறைய கெஸ்ட் வந்துருக்கீங்க. அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25-30% நான் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு அருமையான நிகழ்வு. நீங்கள்லாம் தொப்பியை போட்டு இந்த மத நல்லிணக்கம் போடும்போது நமக்கு என்ன பெருமை பார்த்தீங்களா? ஸோ நாம் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மொழி, எந்த நிலம் எதுவுமே இல்லாத ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் உலகத்தில் ஒன்றுன்னா அது நம்ம ரோட்டரி ஆர்கனைசேஷன் மட்டும்தான். நான் அமெரிக்காவுக்கு ட்ரைனிங் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் நிறைய பேர் எங்கிட்ட கூட நின்று பேசி நிறைய பழகி அவங்களுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஆனால் நாம் என்ன பார்க்குறோம், பாகிஸ்தான் அப்படின்னாலே ஒரு அண்டை நாடு அப்படின்னு தான் பார்க்குறோம். உண்மையிலே இதையெல்லாம் மீறி பழகக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ரோட்டரி ஆர்கனைசேஷன். இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? இந்த நிகழ்ச்சியால் என்ன நடக்க போகுது? நாம் அனைவருக்கும் பொதுவானவர்கள், அனைவருக்கும் சமமானவர்கள். இதுதான் நம்முடைய ரோட்டரி. இந்த ரோட்டரி மூலமாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன? ரோட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாலே எங்கே தேவையோ அங்கே கேட்காமலே ஓடி போய் செய்யக்கூடிய சர்வீஸ் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மை போன்ற ரோட்டரி நண்பர்கள் மட்டும்தான் போய் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட யாரும் உதவின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம தான் தேடி போவோம். எங்கே உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த இடத்துல நாம் போய் முதல் ஆளாக நிற்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா நாம தான். எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் 39 கவர்னர்
இன்னைக்கு கூட ஒரு கவர்னர் வந்து இறந்துட்டாரு, நான் மெசேஜ் போட்டிருந்தேன். விவேக் கார் எந்த கவர்னராக இருந்தாலும் முதல்ல தொடர்பு கொள்வது யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன தான். ஏன்னு கேட்டீங்கன்னா வெள்ளூர் சிஎம்ஸில் உதவி அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய கவர்னர் யாருன்னா நம்மளுடைய மாவட்டம் ஸ்ரீகுத்திரியோடைய கவர்னர்ஸ் தான். நான் வந்து நேராக போய் பிளட் கொடுக்க போகிறதில்ல, நான் வந்து நேரடியாக போய் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. உங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு மெசேஜோ ஒரு ஃபோனோ கொடுத்தா போதும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் வெள்ளூர் ஸ்டார்ஸ் கமல் அவர்கிட்ட ஒரு உதவி சொன்னேன், உடனே வந்து போய் அந்த இடத்துல பிளட்டு கொடுத்தாரு, அங்கே போய் ஹெல்ப் பண்ணார். இது யாரால் முடியும்னு சொன்னால் நம்மளால் மட்டும்தான் முடியும். இந்த ஆர்கனைசேஷனில் நாங்கள் இருக்கிறதுலாம் பெருமைப்படுறோம். இன்னைக்கு நமக்காக வந்து இன்னைக்கு முன்மத தலைவர்கள், இது வந்து மிகப்பெரிய சாதனை. ஏன்னா வந்து அரசியல் கூட்டத்தால கூட்ட முடியாது, வேற எந்த அதிகாரத்தாலையும் கூட்ட முடியாது, நம்மால மட்டும்தான் கூட்ட முடியும். நமக்காக இங்கு வருகை கொண்டுள்ள மும்மத தலைவரையும் வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறேன். இந்த ஆர்கனைசேஷனுடைய பெருமையை நம்ம மேலும் மேலும் எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு. வந்து தானமாக கொடுக்கறது தான் ஈகை. ஸோ ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து இஸ்லாத்தில் வந்து ரொம்ப சரியாக வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவில் வந்து நம் மாவட்டத்தில் இன்று நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு எல்லாம் வந்து சிறப்பு சேர்த்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்து, டீம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துவை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு குழுமியிருக்கும் நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து, இந்த நல்ல நேரத்திலே ரோட்டரி கிளப் சார்பாக ஒரு கட்டமைப்பில் நான் சொல்வேன், ரோட்டரி சித்தாந்தம் என்று சொல்லலாம். எனக்கு முன்னால் பேசிய மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேசிய வந்திருக்கிறது. எனக்கு முன்னால் இந்த ரோட்டரியின் முன்னாள் ஆளுநர் அவர்களும் பேசினர். அதிலே முன்னாள் ஆளுநர் ஐயா அவர்கள், பல நாடுகளுக்கு சென்றுள்ள நான் பல நாட்டின் ரிங்கிட், தீனார், திர்ஹமை கண்டு வந்தேன். ஆனால் ரோட்டரியின் மூலமாக நாங்கள் பல தரப்பு கிளையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எங்கள் ரோட்டரி சித்தாந்தத்தின் எல்லோரும் ஓர் முகம் என்ற அடிப்படையிலே மனித பேரும் பேசினார்கள். என் பங்கிற்கு நான் இப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய திருமுகங்களை பார்த்த வண்ணம் யோசிக்கிறேன். என் உள்ளத்திலே உதிக்கின்ற வார்த்தைகளை வடிவம் கொடுத்து உங்களிடத்திலே நான் பேசுகிறேன். அன்பானவர்களே, அருமையானவர்களே, ரமலான் நோன்பு இறைவனுடைய கட்டளை. இஸ்லாமிய கட்டளையில் 50 கட்டளைகளில் இது ஒரு பிரத்யேகமான கட்டளை. காலை அதிகாலை முதல் அந்தி சாயும் நேரம் வரை அத்துணை பொருளும் ஆகும் என்றுதான் இறைவன் சொல்ல. ஒரு திங்கள், ஒரு மாத காலம், ஒரு குறிப்பிட்ட நேரம் காலை முதல் மாலை வரை நீங்கள் இந்த பொருளை புழங்கக்கூடாது, இவ்வாறு பேசக்கூடாது என்று ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அதுதான் ரமலான் நோன்பு காலம். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இயேசுவின் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம் என்று தாசாவர்கள் சொன்னார்கள். நவைத்து அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني يا أرحم الراحمين. இறைவா, உன்னுடைய இரத்தின் மூலமாக நாங்கள் நோன்பு நோற்றோம். இப்பொழுது உன்னுடைய இரத்தின் வாயிலாகவே எங்களுடைய நோன்பினை நாங்கள் திறக்கின்றோம்.
உயர்த்தி அருள்வாயாக. பிஸ்மில்லா. அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு சர்வ் பண்ணியிருக்க ஃபுட் எல்லாமே வெஜ் தான். அது எங்கள் தலைவர் சுகர் பாய் வந்து அவர் எங்களோட ரொம்ப பிணைஞ்சிருக்கிறதுனால அது எங்களை கேட்டு இன்னைக்கு வந்து நோ மவுண்ட் டே, அதனால வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வெஜ் வந்து கொடுத்துருக்கிறாரு. தாராளமாக சாப்பிடலாம். ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் ஏஞ்சல்ஸ் நமது சங்கத்தின் தலைவரையும் மாவட்ட நன்றியுரை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் அப்துல் சுக்கூர். ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் அக்காட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இது மத நல்லிணக்க நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. இது எல்லா மதத்துக்கும் வந்து நம்மளுடைய மதத்தின் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்றதுக்காக அந்த கருத்துக்காக வந்து இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தினோம். இதில் நோன்புடைய மகிமை என்னன்றது தெரியணும். ரெண்டாவது இதில் இந்து கிறிஸ்டின் யாருமே வேறுபாடு கிடையாது, எல்லாம் ஒன்றா இருக்குன்றதுக்கு இதை மத நல்லிணத்துக்காக இந்த நிகழ்ச்சி நாங்கள் ரோட்டரி மூலமாக நடத்துவோம்.